எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. என்னன்னா, என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணுறாங்க, நான் மட்டும் ஏன் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், எனக்கு மட்டும் ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா நண்பர்களை பார்க்கிலும் உங்களை கர்த்தர் உயர்த்த சித்தமாக இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறார். ஆமென். ஏன் உங்ககிட்ட இன்னைக்கு பேசுறாரு? ஏன் எனக்கு மட்டும் சொல்றாரு இப்படி இரு, அப்படி இரு, இது பண்ண, அதை பண்ண, ஏன் சொல்றாரு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சுற்றி நின்று ஒரு கேம் ஷோ நடக்குது, ஒரு கிரிக்கெட் நடக்குது அப்படின்னா எத்தனை பேருக்கு தோனி பிடிக்கும்? கண்டிப்பாக பிடிக்கும். இன்னைக்கு தோனி அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பர்சன். இப்போ நீங்கள் தோனி வீட்டுக்கு போய் அவர் கூட ஒரு நாள் இருந்து பார்த்தீங்கன்னா, சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறவன் எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்கலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மிஸ்டர் தோனி கிட்ட போய் அவரை பற்றி கேட்டிங்கன்னா, இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று அவருக்கு ஒரு டயட்டிஷியன் இருக்கார். ஹல்லேலூயா. இத்தனை மணிக்கு எழணும்னு அவருக்கு ஒரு கோச் இருக்காரு. உங்களை மாதிரி எந்த டைம் வேணாலும் தின்னுட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு நெட்ஃப்ளிக்ஸை பார்த்துட்டு இருந்தா தோனி ஆயிருக்க முடியாது, உங்களை மாதிரி தான் ஆயிருக்க முடியும். இன்னைக்கு ஏன் தோனி அங்க இருக்கிறாரு? ஏன் தோனிக்கு மட்டும் அந்த டயட்டிஷியன்? ஏன் தோனிக்கு மட்டும் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்? ஏன் தோனி மட்டும் காலையிலேருந்து அத்தனை முறை ஜாகிங் போகணும்? ஏன் அவர் மட்டும் அதை பண்ணணும்? ஏன்னா தோனியை உயர்த்த வேண்டும். இன்னைக்கு நான் உங்களோட டிசிஷன் எடுக்க போறேன். ஏன் இப்படி நான் வாழணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணும், ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? எப்படி வேணாலும் நான் வாழுவேன், கர்த்தர் இடத்துல வந்தால் கர்த்தர் எனக்கு இரக்கத்தை கொடுத்துருவாரு. சும்மா ஆர்டினரியாக எல்லாரையும் மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்வீங்க. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் உங்களுக்கு வேணும்னா, யூ ஹாவ் டு சர்வ் திஸ் எக்ஸ்ட்ராடினரி காட். ஹல்லேலூயா. சில தீர்மானங்களை நீங்க இந்த எக்ஸ்ட்ராடினரி காடுக்காக எடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை எக்ஸ்ட்ராடினரியா வைப்பார். ஆமென். இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். திஸ் இஸ் த ரைட் டைம் அண்ட் த ரைட் டே ஃபார் யூ டு டேக் சம் ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ராப்பர் டிசிஷன்ஸ். ஆமென். எத்தனை வாலிபர்கள் சொல்ல முடியும், நான் என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன்? என்ன உடன்படிக்கை அப்படின்னா, ஆண்டவர் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அது எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா.